இங்க ஒருத்தன் ஒரு வறண்ட பாலைவனத்துல குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு குழி தோண்டி ஒரு வேரை கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்சவன் அந்த வேரை புழிஞ்சி தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்படி பார்த்தா அதுல ஒரே ஒரு டிராப் மட்டும் தான் தண்ணி இருக்கு. பட் இருந்தாலும் அதையாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வாயை பொழந்துன்னு இருக்கும்போது அப்போன்னு பார்த்து கரெக்டா இவனோட ஃப்ரெண்டு டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இதை கேட்டு இவனும் திரும்பி பார்க்க அந்த ஒரு டிராப்பும் கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு துரத்த ஆரம்பிச்சிடறான். சோ அதுக்கப்புறம் இவன் போயிட்டு குடிக்க தண்ணி இல்லாம வீட்டுல இருக்க குண்டாலெல்லாம் பாக்குறான். பார்த்தா எதுலயுமே தண்ணி இல்ல. சோ அப்பதான் அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறான். அப்படி பார்த்தா அவனோட வயிறு வந்துட்டு நல்லா பெருசா இருக்குது. சோ இத பார்த்துட்டு இவன் ஆஹா இவன் வயித்துக்குள்ள நிறைய தண்ணி இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு அம்பை எடுத்து அவன் வயித்தை பார்த்து விடுறான். அப்படி விட்டா அவன் வயித்துல இருந்து வரும் காத்து மட்டும் தான் புஷ்னு போகுது. சோ அதுக்கப்புறம் இவனும் இவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல தண்ணிக்காக குழி பறிச்சிட்டு இருக்கானுங்க. சோ அப்படி இவனுக்கு பறிச்சிட்டு இருக்கும்போது அப்போன்னு பார்த்து குச்சி வந்துட்டு உடஞ்சு போயிருது. அடடா இப்போன்னு பார்த்து குச்சி வேற உடஞ்சு போச்சே, வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தேடி பார்க்கும்போது அப்பதான் அங்க பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டவசமா அங்க ஒரு தண்ணி பைப் ஒண்ணு இருக்கு. சோ இத பார்த்தவனுங்க அதுல போயிட்டு தண்ணி குடிப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அதை போய் புடிங்கிட்டு வந்து அதை வச்சு குழி தோண்ட ஆரம்பிச்சிடறானுங்க. அங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் கீழே போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் இவனும் இவனோட ஃப்ரெண்டும் தண்ணி இல்லாம கடைசி என்ன பண்றானுங்க அப்படின்னா இந்த சிறுத்தை மாதிரியே வேஷம் போட்டு திருட்டுத்தனமா அந்த சிறுத்தையில இருந்து பாலை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. அப்படி போகும்போது அந்த சிறுத்தை வந்துட்டு இவங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருது. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேத்தையும் துரத்த ஆரம்பிச்சிருது. சோ அதுக்கப்புறம் கடைசியா இவங்க ரெண்டு பேரும் சுட்டெரிக்கிற இந்த பாலைவனத்துல தண்ணி தேடி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க அதிர்ஷ்டவசமா ஒரு தண்ணி ஓசை பாக்குறாங்க. சோ அப்படி பார்த்த உடனே டே மச்சான் இதோட எண்டில கண்டிப்பா தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன், நீ என்ன பண்றனா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு வைக்க இந்த ஃப்ரெண்டுக்காரனும் பாவம் நாக்கு தள்ள தள்ள அந்த பாலைவனத்துல பல கிலோமீட்டர்ஸ் பல மைல்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே மணிக்கணக்கா ஓடி கடைசியா ஒரு இடத்துக்கு வரான். எங்க வரான்னு பாத்தீங்கன்னா இவன் உட்கார்ந்துட்டு இருக்க அதே இடத்துக்கு தான் வந்திருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ஓஸ் வந்துட்டு அப்படியே சர்க்கிள் ஷேப்ல இருந்திருக்கு.